டேய் டேய் என்னத்தான் பாட்டு பாடுற? உனக்கு எந்த வாத்தியார் தான் எழுதி தராங்க அந்த பாட்டுலாம்? உண்மையில பாடல் வரியில கூட மறந்து போறான் உன்னால பையா. என்ன பாடிட்டு வந்தா? யாருக்கும் கேட்கலையா இந்த மிருதங்க சத்தத்துல? நீ தனியா பாடு. என்னடா குயிலுக்கு கத்துற கத்துறேன் நான் காணிக்கிறேன். ஓ பாடுறதுக்கு முன்னாடி செக் பண்ற நீ. சனின எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உனக்கா கல்யாணமா பண்ணாங்க? உனக்கா? நான் கல்யாணம் வேணான்ட்டேன். ஏன்? பொண்டாட்டிக்கு மூஞ்சிக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும். மூஞ்சிக்கு தலைக்கு என்ன வாங்கி தரணும்? தலைக்கு பக்கெட் வாங்கி கொடுக்கணும். சரிதான். காலுக்கு மூக்கு சேர்த்து கொடுக்கணும். அப்ப மூக்குக்கு நான் எடுத்து தரணும். கொலுசு சேர்த்து கொடுக்கணும். அடா மூஜேவியா, மூஞ்சிக்கு பவுடர் வாங்கி தரணும், தலைக்கு எண்ணெய் வாங்கி தரணும், மூக்குக்கு மூக்குத்தி வாங்கி தரணும், காலுக்கு கொலுசு வாங்கி தரணும். இதுனே வாங்கி தரணும். நான் கல்யாணம் வேணான்ட்டேன். சரி. பெரியவங்களாம் சேர்ந்து என்ன திட்டுறாங்க. டே பரம்போக்க உங்க அப்பா இருக்க சொல்லுவா ஒரு நினைத்த கட்டத்தை பண்றாங்க, இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு திட்டாங்க. நல்ல விஷயம் தானே? சேர்த்தானு ஒத்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கல்யாண தேதி வச்சாங்க. ஆடி மாசத்துல 12ஆம் தேதி வச்சுக்கிறாங்க. ஆடியில 12ஆ? நான் புறம்போக்க எந்த பொண்ணிவா ஆடி மாசத்துல இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ஏன் அன்னைக்குதான் நாடகம் தொடர்ந்துருக்க, நீ லீவ் எடுத்துக்கலாம் 20 நாளைக்கு. சரி. கல்யாணம் பண்ணிட்டு என்ன சும்மா விடல, என்ன மாமியார் வீட்டுக்கு மறு கட்டு போறாங்க. அடடே நல்ல கல்யாணம் ஆகி மறுவீடு போறது நல்ல விஷயம் தானே. அது ஏன்னா பயப்படுற நீ? உண்ட பயம் பயமா இருக்குது. மாமியார் வீட்டு உள்ள போய் நோய்ங்க எங்க மாமியார் என்ன பார்த்துட்டாங்க. மரம் புள்ள வந்துக்கிறாரு, பணமாட்டை எடுத்து போடு கொலக்கட்டு வந்துடுறாங்க. நீ உள்ள இருக்கிற தண்ணி சோம்பு எடுத்துனானே பால் மாறுவேன். பணமாரத்தை போலனா எப்படி போல பண்ணியா? ஒரு வேலி கட்டாங்க கூட கொலக்க மாட்டேனே. ஆமா நான் இந்த பெரிய பணமாட்டை எப்படி கொலக்கட்டு உனக்கு தடன்னு போடுக்குது. எங்க மாமியார் கூப்பிடுறாங்க, எப்பா பயப்படாத, பணமாரம் கிடையாது, மொத்தத்துல பனங்கழு வச்சுக்கிற மாதிரி பனங்கழுக்கு அவிச்சு வச்சுக்கிற மாதிரி அதை எடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க. எனக்கு மனசு திருப்தி ஆச்சு. 5 நாள் மறு தடை போடுதான் நடக்குது. அடப்பா என்ன சொல்ற? 6ஆம் நாள் வீட்டுக்கு கிளம்ப போறேன். எங்க மாமியார் எங்க மாமனாரு கேக்குறாங்க, ஏன்பா உன் மனசுல இருக்கிறத எடுத்து சொல்லிடு, வேற எதுனா பலகாரம் சாப்பிட போறியான்னு தீர்த்து சொல்லிட்டாங்க. என் மனசுல கத்து எடுத்து சொல்லிட்டேன். மாமியார எல்லா பலகாரம் சாப்பிட்டு வெத்து போச்சு, ஒரே ஒரு பலகாரத்து மேல மூஞ்சி வீங்கி போச்சு. என்னப்பா பலகாரம் கேட்டாங்க. சரி. சிமிலி பலகாரத்து மேல மூஞ்சி வீங்கி போச்சு. சிமிலினா ஏண்டா? சிமிலினா சொல்லு. அப்படி எள்ளு எள்ளு, அப்படி வேர்க்கடலை வேர்க்கடலை, 4 கிலோ வெல்லம் வெல்லம் இந்த பூண்டு உதறு போட்டு இடிச்சு கோழி கட்ட மாதிரி புடிச்சு கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற பசங்களுக்கு, இப்ப இருக்கிற மனுஷனுக்கு யாருக்குமே தெரியாது இந்த சிமிலி பலகாரன்றது. ஆமா, இப்ப ஜெனரேஷன் பூராவே எல்லாம் செல்போனா போச்சு. அந்த கோழி கட்ட மாதிரி புடிச்சு கொடுத்தாங்க பாரு, அந்த ஒரு உண்மையை எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் ஆகுது. எனக்கு ஒரு யோசனை. சரி. இந்த தொக்காவுல டேஸ்ட் ஆகுதுன்னா அந்த சாறு மொத்தம் ஒன்று உள்ள தானே இறங்கி. ஆமா, இடிச்ச உரல்ல தானே இருக்கும். சரி. கண்ணமா இங்க பாய போடாத. சரி. நீட்டா 1 லட்சமா பாய போடுங்க. அவ 1 லட்சமா பாய போட்டா இன்னொரு பொண்ணு மம்மா கூட போய் படுத்துக்கணும். இன்னொரு பொண்ணு மம்மா கூட போய் படுத்துக்கணும். அவ போய் படுத்துக்கனா எனக்கு 1 நாள் பாய போட்டாங்க. நான் படுத்துங்கன அந்த 1 நாள் கம்ம 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 கம்மன்னு வாசல்ல வருது. அந்த சிமிலி சிமிலி பல
வாசனா தூக்கம் வரல. சரி நைட்டு 1 மணி இருக்கும். ஆ. எழுந்தேன். துணியை மட்டும் ஊற்றி ஒரு பக்கமா வச்சுட்டேன். ஆ. நான் எந்த உருவத்துல இருக்கிறேன்? எந்த உருவத்துல இருக்கிற பிறந்த உருவத்தோட இருக்கிறேன். நீட்டா ஒன்று அந்த போனேன். தர உள்ள அப்படியே ஒன்று அந்த சாறு மொத்தம் இறங்கிக்குது. அதை மொத்தம் நாக்க போட்டு நக்கினேன். நக்கிட்டு தலை வெளியே இருக்கிறேன். தலை வெளியே வர மாட்டேன். என்ன ஆச்சியா? தலை உள்ள போய் மாட்டிடுச்சு. உரல் உள்ள மாட்டிக்கிச்சியா? ஐயோ ஜிப்பி ஜிப்பி பார்க்கறேன், எடுக்க முடியல. ஆ. நான் 4 கால் பாசல்ல நின்னுக்கிறேன். ஆ. எங்க மாமியார் விட்டு எருமாடு கண்ணு போடுறது எனக்கு தெரியாது. சரி அந்த எருமை கழுகுட்டியை கொண்டு வந்து ஒரு பக்கத்துல கட்டிக்கிறாங்க. ஊர்ல இருக்கிற ஒட்டு தண்ணியில கட்டுக்கிறாங்க. எருமாடை கொண்டு போய் தெருவுல கட்டிக்கிறாங்க. ஐயோ இது 4 மணிக்கெல்லாம் கண்ணு விடுவாங்க பண்ணுறது எனக்கு தெரியாது. அந்த 4 மணிக்கு கண்ணு ஒரு டைம். இந்த கழுகுட்டி அந்த எருமாடு கத்துச்சு பாரு, மேனச்சு பாரு, இந்த கழுகுட்டிக்கு மட்டி போன கவுரு கட்டி வச்சுக்கிறான் பண்ணுறது எனக்கு தெரியாது. சரி இது ஆட்டா கத்து என்ன பண்ணிச்சு, ஒரு ஜிப்பு ஜிப்பிட்டு அவங்க ஆட்டாவை விட்டுச்சு. 4 கால் பாஷையில நின்று என் பிளான்ட்ட பிடிச்சிக்கிற வாங்குது. இப்படி எட்டி உதைக்கிறேன், இப்படி வந்து இடிக்குது. இப்படி உதைக்கிறேன், இப்படி வந்து எப்படோ நினைப்பாங்க முடியும். அப்படியே 4 கால் பாஷையில நின்னுங்கிறேன். எங்க மாமியார் ஏன்னு நினைக்கிறாங்க, கண்ணுக்குட்டி கத்து மாடு கத்து பால் கறக்கணுமே. ஆட்டாடா மறுப்பொல வந்துக்கிறாரு. காலையில ஊருக்கு போறேன்னாரு. நம்ம ஊருக்கு போறேன், காய் போட்டு கொடுக்கணுமே. யாரோ கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுக்கிறாங்க. மொத்த பாலையை குடிச்சிட்டு என்னடா பண்றது அப்படி இருந்துச்சுன்னா நான் 4 கால் பாஷையில நின்று பாரு. எங்க மாமியாருக்கு அரைப்பால் தான் தெரியும். அடப்பாவமே கண்ணுக்குட்டி இட்டு பிடிச்சி கட்டிட்டு சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு தலைக்காடு எடுத்துக்கிட்டு வராம எங்க மாடு பசு மாடுன்ட்டு தண்ணி போட்டு அடிக்கிறாங்க எங்க மாமியாரு. எனக்கு தெம்பாகுது. சிம்பிளி பழக்கத்துக்கு ஆசைப்பட்டு தனி உள்ள விட்டுட்டேன். என் பிராண்ட பூச்சிக்கிட்டு வாங்காத எருமாடி தெருவுல கட்டி வச்சுக்கிட்டு முதல்ல உரத வச்சு வெளியே நின்னேன். உரத வச்சு வெளியே விட்டாங்க. இதை யாரு கட்டி சொல்லாத, சொன்னாக்கா அசிங்கமா போயிடும் பாவம். ஒரு 10 பேர் கட்ட மட்டும் சொல்லு. 10 பொம்பளைங்களாண்ட மட்டும் சொல்லிடு. ஆம்பளை கிட்ட சொல்ல வேணாவா? கண்மொழி காப்பவர் மாத்திரம் தெய்வம்
சிறந்த கோவில் வெள்ளை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஏடா ஏன் உங்க அப்பா வாழ்த்து மாட்டாரா? நீ அப்பாவை யார் அப்பா அது? அடிக்க போது அந்த பல்ல பல்லு விட்டு நினைக்கிறேன்னா பாரா இருக்கணும் இல்லைன்னா கயிறு கட்டி தொங்கணும் தவால் தவால் என் கண்ணத்தாமரையே பொன்னாட காலம் அழைக்குதம்மா கண்ணாட கண்ணே கண்ணாடங்கண்ணே என் வண்ணத்தாமரையே பொன்னாட காலம் அழைக்குதம்மா கண்ணாடங்கண்ணே நகர்வாலா அவருக்கு வாயில தருகிறான் பாரியா ஐயா எங்களை கூப்பிட்டீங்க எங்கிட்டே சொல்லல அந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லல சந்தோஷமான செய்தி உடைக்கிறீங்க உங்களுடைய மனைவி இந்த ஆரோக்கியம் உடைக்கிறீங்க இப்போ நான் அந்த உண்மையை சொல்ல போறேன் ஒரே ஒரு அண்ணன் அண்ணன் ஆனந்தன் அவன் அயல்நாடு சட்டம் அல்லவா அவன் பட்ட படிப்புகளை முடித்து விட்டான் இன்று இந்நேரம் கோயில கண்ண ஒழிச்சு பாவிய டேய் கோயந்த நேரம் பல்ட்டே சிக்கி வச்சுடாங்க போடுகால ராமாபுரம் போறேன் காலையில 5 மணிலாம் படி தீச்சிருவாங்க காரி மஞ்ச பையன் மகளுடைய கரத்தினால் விதவிதமாக
சமையல் செய்யுங்க. நான்டா. இருந்தாலும் என்ன பண்ணலாம்? நேரம் விட்டு வேண்டாம். கோவிலை சொல்லலாம். மகனை கலக்கலாம். வரானவன். சட்டி இப்பதான் விட்டுக்கிறாங்க. தங்கச்சி, என் வயிறு எரியுதுமா? அதுதான் தண்ணி ஊற்றி குடிக்கணும். அப்பதான் வயிறு எரியுதா? ஏய், குடி குடி கிடைக்கும், குடி பழக்கம் உடலுக்கு கிடைக்கும். ஐயோ, ஐயா சொன்னேன். ஐயா சொன்னேன். ஏய், குடிகாரன் யாருன்னா இறந்துட்டா கூட அந்த சாவு கூட போக மாட்டாரா? ஏன்னா இவர் அப்படியே ஊற்றி சூட்டு நடந்துட்டு குடி குடி கிடைக்கும். குடிக்காதடா. குடி உடம்பை கெடுத்துக்காதடா. ஆண்டவர் கொடுப்பது ஓர் உயிர். அந்த ஓர் உயிரை வாழ்வதற்காகத்தான் இருக்கணுமே தவிர சாவதற்காக இருக்கக்கூடாது. மதுவால் அழிந்த குடும்பங்கள் பல பல. மது சாப்பிடாது. அதோட வயிற்று எதனா பண்றான். மாரியத்தா தாயே, இதை எவன் சொல்லணும்னு கூட ஒரு விவசாய இல்லையா? இந்த பேக் யாரு? என்ன சொன்ன இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? குடிக்காதடா, உடம்பு கெடுத்துக்காதடா. காலி பாட்டில் 10 ஏண்டா இன்னும் அது காலி பாட்டுங்களா? ரூபாய் கம்மன் கடை பாட்டிலுக்கு 10 ரூபா தராங்கன்னு போட்டுருவாங்க. பாட்டில் பொறுப்புக்கிட்டே பசிக்கிறாங்க. இந்த கம்பெனில யாரு? இந்த கம்பெனிக்கு நான் தான் வாஜியார். அது 10 ரூபாய் யாரு கொடுத்தாங்க? தங்கச்சி, அவங்க எதை விட்டதில்லை. அறுபது என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு. அவன் ஆனந்தன் ஆமா, அவன் ஆனந்தன் செஞ்சு நான் எடுத்துருப்பா. சரி, பாருங்க என்ன? அவன் தாய்க்கு திரும்ப வரக்கூடாது. வழியே அவனை போன் பண்ணுங்க. அவ்வளவுதானே? நீ போன பாத்துக்கிறேன். டேய் வருதா? போடா புடுக்கா. இல்லப்பா. அரமேண்டில. பாப்பா என்னவா? போட்டு தள்ளுமா. நம்ம போட்டு தள்ளாத்தா எத்தனை கப்பல் ஓனரை போட்டு தள்ளிக்கிறோம். சட்டி பாணிய கவு. நன்றி கட்ட மாறினடி நன்றோ உள் செயல் பார்த்தால் உனக்கு ஆகாத காலம் வந்து ஆட்டுதி உன்னை பாட்டு ஆட்டுதி உன்னை பாட்டு அழிவினை நீயும் தேடி அலைவதி நீயும் ஓடி அழிவினை நீயும் தேடி அலைவதி நீயும் ஓடி நான் சொல்வதை கேட்டு நீயும் சுகப்பட வழியும் பாட்டாள் சுகப்பட வழியும் பாட்டாள் உன்னை பார்த்தா பார்த்தா எனக்கு பிடிக்கல உங்க பார்த்தா எனக்கு பிடிக்கல பார்த்தா பார்த்தா எனக்கு பிடிக்கல உங்க பார்த்தா எனக்கு பிடிக்கல உன்னை எனக்கு பெற்று போட்டா புடியலடா மூட பார்த்தா பார்த்தா எனக்கு பிடிக்கல உங்க பார்த்தா எனக்கு பிடிக்கல
பாரடா. ஆணவத்தில் அறிந்தவர்கள் எத்தனைக்கோ பேரடா. ஆறறிவு கொண்ட மனித யோசித்து நீ பாரடா. ஞானமில்லா உந்தனுக்கு ஏது சொல்லி என்னடா, ஞானமில்லா உந்தனுக்கு ஏது சொல்லி என்னடா. ஞானமில்லா உந்தனுக்கு சொல்வதெல்லாம் வீரடா, நான் சொல்வதெல்லாம் வீரடா. சுகப்படவடி பாரடா. பத்தா பத்தா எனக்கு பிடிக்கல, பார்த்தா எனக்கு பொறுக்கல. பாரு குத்தி பாரு குத்தி பாரு குத்தி பாரு என்ன பண்ற நீதாயா சுத்தி பாருன்னா ஓ சுத்தி பார் சுத்தி பார் அப்பறம் பேசல மதிய போந்துருவாங்க ஐயா அவனா போட்டு போட்டார போறோமா அமைதியா ஆமா பாட்டை எடுக்கட்டே அவனை போட்டு தர வேண்டாம் நம்ம குடும்பம் வாழும் ஆமா பார்த்த முன்னாடி தாலி அறுத்தானா நம்ம பொன்னாடி தாலி நினைக்கும் ஆமா விடக்கூடாது விடக்கூடாது மறந்த வாரியனா மட்டையாடு தந்தை போனால் மனிதனுக்கு உணவரா. மானமில்ல உந்தனுக்கு செல்வதெல்லாம் வீரடா. மட்டையாடு தந்தை போனால் மனிதனுக்கு உணவரா. மானமில்ல உந்தனுக்கு சொல்வதெல்லாம் வீரடா. சொந்தையில இந்த மண்ணை சுகப்பட வழி தேரடா. சொந்தையில இந்த மண்ணை சுகப்பட வழி தேரடா. சொல்வதடி கேட்காவிட்டால் போவாய் சுடுகாடடா. செத்து போவாய் சுடுகாடடா. சுகப்படபடி பாரடா. பத்தா பத்தா எனக்கு பொறுக்கல, போக்கா பார்த்தா எனக்கு பொறுக்கல. உன்னை அத்தா எனக்கு பெத்தி போட்டா புரியலடா மூடா. இந்த பொண்ணு எவ்வளவு என்ன நோக்கி போறாடா நீ கவலைப்படாத நான் பார்த்துட்டேன் ஆளை யாரா நான் போய் பேசிட்டு நான் பார்த்துட்டேன் நான் பேசிட்டு கம்பு டேய் ஐயா வணக்கம் வணக்கம்பா. நல்லா இருக்கிறீங்களா நலம் நலமறிய ஆவல். சாப்பிட்டீங்களா நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு நல்ல சிறப்பான சாப்பாடு. பாத்ரூம் போயிட்டீங்க ஆ. எல்லா கடமையும் முடிஞ்சிச்சு. பேச ஆம்பளை அப்படி பேசிக்கிறத உங்களுக்கு வேலை கிடையாது நீ யார கிராஸா இருக்க பேசிக்கிறேன் நானு ஆரம்பாட தடிமாங்க அவனை பண்ணி கீசுங்கிறாங்களா முடிவு விட்டுருவோம் நானும் ஐயா வாமா வணக்கம். வணக்கங்க பாட்டு பாடினது ஆனா நான் ஏதோ பொழுதுபோக்கு பாடி கிடக்குறேன் சாமி. பொழுதுபோக்கு ஆமா. இனிமே நீங்க ஆ. வாயே திறக்க கூடாது ஏன் ஆமா வாயா? வாயை இனிமே திறக்க கூடாது நான் திறக்கிற பழக்கமே கிடையாது எனக்கு. எங்களை பார்த்தா வாயை திறக்கலாம் இனிமே உங்க வாயை திறக்கக்கூடாது சரி. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கோம் சரியா சபாஷ். நீங்க இனிமே வாயை திறக்க அதுக்கா மாலா? ஆமா. இருட்டம்பா இருட்டு அதுக்குண்ணா. இல்லப்பா ஆ. இத போடுங்க இதாண்டா இருக்கட்டும் அதுக்குண்ணா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்பா. பரவாயில்ல நல்லா இப்ப பாத்தா எப்படிங்கிறான் பாத்தியா அங்க நம்ம கோயிலுக்கு கடை விட்டுக்கிறோம் டேய் எல்லாம் மரியாதை பண்ணிட்டு போனா அதுக்காடி கடை விட்டு போட்டாங்க. கடை வருது ஆ. பாத்தியா பேசி முடிச்சுட்டு நானு இந்த மாதிரி கிளாஸத்தை விட்டு கத்தி நடக்கிறேன் கையெடு அவனை ஆட்சி முடிச்சு வாத்தியா அந்த பழக்கமே இல்லை ஏடாயா உயிரமா அப்படியே ஆட்சி முடிச்சு சூட்டு உள்ள விட்டுறான் ஐயா இனிமே நமக்கு யாருமே கிடையாது நம்ம தான் கூடத்தி குடிமறிக்கும் அப்படி கூடத்தி குடிமறிக்கும் அப்படி உன்னை மாறியாத்தான் வர போற கப்படி கப்படி கூடத்தி குடிமறிக்கும் அப்படி. மேல கேட்டதா மாலை நீ தானே போட்ட நீ தானே போட்ட. இதெல்லாம் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் எவ்வளவு பணம் வேணும் கேட்டுக்கல எருமாடு கையில கட்டி வச்சு சொல்லிவிடும் நான் எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும் புரியல. எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும் எவ்வளவு ரொம்ப நாளா மனசுல வச்சு கேட்டுருவா. கேளு
ஏன் கேட்ட எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும் ஆ? எவ்வளவு வேணும் உன் சின்ன பாப்பால ஓணும் ஓ யார் வீட்டுக்கு போக போறோம் என்னடா கேக்குற விளக்கமா சொல்லு எவ்வளவு பணம் வேணும் பணம் ஓ அப்படி கேக்குறியா ஓ அப்படிதான் கேட்டேன் நான் கிட்டவா நிறைவான சம்பளம் ஆமா. குறைவில்லாத வேலை ஆமா. இதுவே கடைசி வரல நினைச்சா போதும் என்ன சொல்றீங்க சரி ஆசைப்பட்டு கேக்குற இரு இரு இப்ப என்ன சொல்ல கொஞ்சம் சொல்லியா நிறைவான சம்பளம் நிறைவான சம்பளம் போதும் போதும் கண்டிப்பா சத்தியமா கண்டிப்பா கலைத்துறையில எல்லாமே வளர்ந்து வந்துனா இது நல்லா இருக்கும் அறகுறையா இருந்துனா இது ஏறிக்கிட்டு தான் போகும் வாய்க்கு வளர விடுறீங்க அப்படி சொல்லு நீ வளராத்தது உன் தவறு அது கிடையாது வளரணும் பெருக்க கூடாது வளரணும்டா இந்த மாதிரி வளரணும் புளியா மாற்றி தின்ம மாதிரி பெருக்கணும் கொஞ்சம் நாள் பேசிக்கிறேன் எவ்வளவு சம்பளம் நிறைவான சம்பளம் எந்த குறையும் இல்லைன்னா ஆமா காலையில இருந்து 50 extra வாங்கலாம் ஏன் வாங்கணும் ஏய், நீ சம்பளத்துல கழிச்சுக்க போற புரியல சீட்டு லோன் கட்டணும்ல ஏய் லோன் கட்ட முடிஞ்சா தெரியும் லோன் ஆ. தெரியும் கம்மி கிடையாது நீ ஒரு கம்பெனி அட்ரஸ் சொல்லி கார் வாங்கி வச்சுப்ப உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வந்துருமே ஆமா உனக்கு எவ்வளவு பணமா இருந்தாலும் நான் வேற கம்பெனில வாங்கி தந்துடுறேன் ஏய், ஒன் க்ரோஸ் ஒன் க்ரோஸ் சேல் ஆகிடுச்சு ஒன்றரை ஒரு போர் வேணுமா ஏய், அவர் பண்ணத்தை நான் சொன்னேன் ஓ உண்மையிலே போரா ஐயா இதை வாங்கி தந்துடுறேன். செக்கு போட்டிங்களா கையெழுத்த போட்டாச்சு தொட வாய் தர மாட்டேன் நீ ஏன் கத்தி பார்த்த பயப்பட்ட ஆமாங்க யாரு ஆமாங்க